நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்க? ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசம் எங்க? ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ரட்சிப்பு எங்கே இருக்கா? ஆரம்பத்தில் நீ ஜெபித்த ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் நீ சொன்ன தீர்க்க தரிசனம் எங்கே? ஆரம்பத்தில் நீ கண்ட சொப்பனம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த உற்சாக ஆவி எங்கே? கிறிஸ்து இருக்கிறாரா? நீ 4 எழுத்து படிச்சிட்டேனா பரலோகம் போயிட முடியாது. யாராயிருந்தாலும் சரி, அது ஊழியக்காரர். இதை நிறைய ஊழியக்காரர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். அருமையான தேவனுடைய மனிதர்களே, ஊழியக்காரர் இன்னைக்கு ஊழியம் கூட பாருங்க, நல்ல பிரசங்கம் நல்லா இருக்கும், பிரசங்கம்லாம் நல்லா இருக்கும், பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், ஆராதனைலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே அவங்கள மாதிரி யாரும் ஆராதிக்க முடியாது, பிரசங்கம் அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது. அப்படியே பாயிண்டா என்னிடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் நல்லா சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் பாயிண்டா கொடுத்தா நல்லா இருக்குண்ணா. நான் சொன்னேன், பாயிண்டா எனக்கு தெரியாதப்பா. 3 பாயிண்ட் பேச 5 பாயிண்ட் ஒரு பிரசங்கத்தை எடுத்தா அப்படியே ஒரு பாயிண்ட் நம்பர் 2 பாயிண்ட் நம்பர், எனக்கு அது தெரியாது. என்னை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் எனக்கு பேச தெரியும். அல்லேலூயா. பாயிண்டா பிரசங்கம். ஐயோ இவர் பிரசங்கம் என்ன, இவர் பிரசங்கம், இவர் எவ்வளோ காமெடி பண்ணி எவ்வளோ சிரிக்க வைக்கிறார் தெரியுமா பிரசங்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரா? ஓ, நான் கண்களை மூடினால் என் தேவனை நான் பார்க்கிறேனா? தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேனா? கிறிஸ்து என்னோடு கூட பேசுகிறாரா? இல்லாவிட்டால் ஆவிக்குரிய விதமாய் நான் நிர்வாணமாய் நான் காணப்படுகிறேனா? நான் என் வஸ்திரத்தை நான் துளைத்து விட்டேனா? என் வஸ்திரத்தை இல்லை அசால்ட்டை நினைத்து நான் தூக்கி எறிந்து விட்டேனா? எங்கே நம்முடைய வஸ்திரம்? எங்கே கிறிஸ்து? எங்கே? ஒவ்வொரு நேரமும் நடக்கும்போது ஏனோக்கு தேவனோடு கூட நடந்து கொண்டு இருந்தானே, நான் ஒவ்வொரு நேரமும் நான் தேவனோடு கூட நடக்கிறேனா, இல்லை ஒவ்வொரு நேரமும் ஒருத்தரோட மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கிறேனா? யாருக்கிட்டையாவது பிரச்சனை, யாருக்கிட்டையாவது ஒரு என்ன சொல்றது, யாரை பற்றியாவது ஒரு குறை, யாரை பற்றியாவது ஒரு முறுமுறுப்பு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறீரா? ராஜாவே, நீர் என் நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறீரா? நீர் என்னை பார்க்க வரும்போது ஆண்டவரே, நான் கல்யாண வஸ்திரத்தை தரித்தவளா, நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன், நான் இருப்பேனா? இல்லை நானும் விருந்து சாலைக்குள்ளே வந்து உட்காந்து திருட்டுத்தனமாக திருட்டு போயிடுவானா? என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? ஒவ்வொரு நாளும் வஸ்திரம் வந்து ரட்சிக்கப்பட்ட நாளில் போட்டுட்டே இருந்தால் அந்த வஸ்திரம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு வஸ்திரத்தை எத்தனை நாளைக்கு போட்டிருப்பீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டிருப்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு போட்டிருப்பீங்க? புதுசா ஆண்டவரே, இன்றைக்கு நான் நேற்று ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், நான் நல்ல எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவை என்னிலே வாழ்கிறார்.